இன்னைக்கு நான் பார்க்க போற மிஷனரியோட பேர் வந்து எலன் அர்னால்ட். இந்த எலன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்த ஒரு மிஷனரி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகமதாபாத்தில் நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல வந்து ஒரு பெண்மணி 25 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்மணி வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ஏறுறதா இருந்தாங்களாம். பட் வந்து நடந்த ஒரு ஆஃபீஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால அவங்க ஃப்ளைட்டை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்களாம் அப்போ வந்து யோசிச்சாங்களா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன்னா அந்த ஃப்ளைட்டை பிடிச்சாதான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டீல் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்களாம். ஆனால் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும் ஒரு காரியம் நடக்குதுன்னா எவ்ரிதிங் ஹேஸ் அன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான். அதே மாதிரி நான் இதை படிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் எனக்கு புரிஞ்சது. கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் முன்பாக நம்முடைய இந்திய தேசம் வந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்ததுக்கும் சில பல காரணங்கள் அநேகமா இருந்திருக்கு. ஏன்னா அந்த அடிமைத்தனத்தினால் மாத்திரம்தான் அநேக மிஷனரிகள் இந்திய தேசத்துக்குள்ள வர்றதுக்கான அநேக வேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி அந்த இந்திய தேசம் வந்து நம்மளுடைய இந்தியர்கள் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருக்கும் போது நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து நம்முடைய மக்கள் மத்தியில அநேக சுவிசேஷங்களை சொல்லணும். ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது சில கிறிஸ்துவர்கள் அநேகரை வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அநேகர் பாடுபடுறாங்க அப்படின்ட்டு ஒரு இறக்க குணத்தோடு வந்தவர்களை இந்த எலன் அர்னால்ட் ஒருத்தவங்க கரெக்டா அடிமைகளா இருக்க போது பெண்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. பெண்கள் ரொம்ப அநேக வந்து என்ன சொல்றது நம்பிக்கைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. உடன்கட்டை ஏறுதலா இருக்கட்டும், பெண் பிள்ளைகள் பிறந்து அவங்களை கொல்றதா இருக்கட்டும், இப்படி அநேக காரியங்களுக்கு பெண்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவங்களை தன்னைத்தானே பார்த்து எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதவிடை அந்த சமயத்துல எப்படி பார்த்துக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெண்கள் மத்தியில ஊழியம் செய்வதற்காக ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான் இந்த எலன் அர்னால்ட். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1822 இங்க வரும்போது ஆரம்பிக்கிறாங்க. சில மருத்துவ ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டு இங்க மருத்துவ ஊழியத்தை தான் ஆரம்பிக்கிறாங்க. ஊழியம் செய்யும் போது சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அந்த கரெக்டா 2 ஆண்டுகள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் வருது. என்ன பலவீனம் என்று சொல்லப்படல, ஆனா அவங்க திரும்பவுமாய் அவங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பலவீனத்தினால அவங்க தாக்கப்படுறாங்க. மீண்டுமாய் அவங்க வந்து அந்த பலவீனத்துல உட்காராம திருப்பியும் நான் இந்திய தேசத்துக்கு போக வேண்டும், அங்க இருக்கிற பெண்களுக்கு மத்தியில நான் சுவிசேஷத்தை சொல்ல வேணும், அவங்களுக்கு நிறைய மருத்துவ உதவிகளை சொல்லணும், கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்திரம் தனியா வராம அவங்க கூட சேர்ந்து 4 சகோதரிகளை வந்து கூட்டிட்டு வராங்க. 20 வயதுல ஆரம்பித்த ஊழியம் அந்த 5 சகோதரிகள் அநேக பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. அநேக மக்கள் நலனுக்காக வைத்தியசாலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பெண்கள் மத்தியில இருக்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து உடன்கட்டை ஏறுதல் எப்படி, அதுல இருந்து எப்படி பெண்களை கொண்டு வருது, இப்படி நிறைய காரியங்கள், தீண்டாமையில இருந்து எப்படி அவங்களை கொண்டு வரணும், இப்படி அநேக காரியங்கள் மக்களுடைய நலனுக்காக இவங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இந்த 5 பேருக்கும் ஒரு மக்கள் வந்து இவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்களே, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதுனால இவங்களை மக்களுக்கு ரொம்ப இந்த 5 பேரையும் ரொம்ப பிடிக்குமா. அதனால இவங்கள டைட்டில் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா 5 வார்கோதுமை அப்பங்கள், they are called as 5 barley loaves அப்படின்னு சொல்றாங்க. அப்பமா வந்து நம்ம இயேசுபா வந்து அப்பத்தை வந்து எப்படி பிடி தந்து உலகத்துக்கு அப்பமானாரோ அதே மாதிரி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 சகோதரிகளா தன்னுடைய 20 வயதுல இந்திய தேசத்துக்கு வந்து மரணம் வரைக்குமே ஊழிய பாதையில நடந்து 5 பேரும் ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய எல்லா குணாதிசயங்களும் ரொம்ப அன்பா இருப்பாங்களா. ரொம்ப அவங்க பேசுறதே வந்து ரொம்ப பணிவோடு பேசுவாங்களா. சொல்லி தரது எல்லாமே உனக்கு என்னமா இது கூட தெரியல அப்படின்றது இல்லாம அப்படிப்பட்ட சாட்சிகள் தான் இவங்களை அந்த 5 பேரை பத்தி சொல்லப்படுது. முக்கியமா இந்த எலனை பத்தி சொல்லப்படுது. ஸோ மரணம் வரைக்கும் அந்த ஊழிய பாதையில இயேசுபாவுக்காக சுவிசேஷத்தை அறிவிச்சு முக்கியமா பெண்கள் மத்தியில, இந்திய பெண்கள் மத்தியில ஊழியம் செஞ்சு மறித்தவங்க தான் இந்த எலன் அர்னால்ட்.